வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்குறோம். என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ வாசகத்தை படிச்சுடுவோம். கீப் ஸ்மைலிங். ஓகே, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் பேர்லேயே விஷயம் இருக்கு. ஓகே ஓகே இப்போ சைன்டு நம்பர்ஸ்னால் என்ன இருக்கும்? சைன் நம்பர்ஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து +7 எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சைன்டு மேக்னிடியூடில் எழுதணும் இல்லையா? அதே டெக்னிக் தான். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதணும்னா சைன் மேக்னிடியூடில் என்ன ஃபாலோ பண்ணுமோ அதையே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 7னா எப்படி எழுதுவோம்? 7னா யூஸ்வலாக 111. நம்ம எல்லாமே 8 பிட்ஸில் எழுத போகிறோம். 3 பிட்ஸ் எழுதிட்டோம், மீதி 5 பிட்ஸ் இருக்குது. மீதி 5 பிட்ஸ்க்கு 5 zeros போட போகிறோம். 0 0 0 0 0 அவ்வளோதான். இதுதான் வந்து +7. ஓகேயா? ஸோ பாசிட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. சரி, எனக்கு வந்து இப்போ -7 வேணும். இதை எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? -7 வேணும். நான் என்ன செய்யணும்னா ஒரு பிட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு பிட்டையும் எடுத்துட்டு அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒரு பிட்டையும் 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது பேர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிட் எடுத்துக்கோங்க. LS பிட் இருக்கு இல்லையா? இந்த 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 0. அடுத்த பிட்டை 1ல் சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அடுத்தது 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அடுத்தது 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 1ல் 0 போச்சுன்னா எவ்வளோ? 1 1. அடுத்தது திருப்பி 1. 1ல் 0 போச்சுன்னா 1. 1ல் 0 போச்சுன்னா 1. 1ல் 0 போச்சுன்னா 1. ஸோ இதுதான் வந்து -7. ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறோம்? இப்போ சொன்னது என்ன? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னு சொன்னோம். இல்லை சார் இது கஷ்டமாக இருக்குது புரிஞ்சிக்க அப்படின்னா சிம்பிளான டெக்னிக்கு காம்ப்ளிமெண்ட் எடுங்க. காம்ப்ளிமெண்ட்னா 0க்கு காம்ப்ளிமெண்ட் 1, 1க்கு காம்ப்ளிமெண்ட் 0. இது ஃபாஸ்ட்டாக போடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து எனக்கு வந்து +5 எழுதணும்னு வச்சுக்கோங்க. +5னா இந்த 5னா அர்த்தம் 101. எவ்வளோ பிட்ஸில் எழுதியிருக்கோம்? 3 பிட்ஸ். டோட்டலாக உங்களை 8 பிட்ஸில் எழுத சொன்னேன். மீதி எவ்வளோ இருக்குது? 5 பிட்ஸ். ஸோ 5 zeros. 1 2 3 4 5. இது +5 எழுதியாச்சு. இப்போ எனக்கு -5 வேணும். இதில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் என்ன செய்ய போகிறோம்? 0லாம் 1 மாற்றுங்க, 1லாம் 0 மாற்றுங்க. ஸோ 0 0 0 0ன்னு இருக்கா? 1 1 1 1. இங்கே எனக்கு 0 1 0 1 இருக்கா? நான் 1 0 1 0. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ +3 வேணும். 3னாக்க என்ன எழுதுவோம்? யூஸ்வலாக 1 1. 2 பிட் எழுதிட்டோம். மீதி எவ்வளோ? 6 பிட். ஸோ 6 zeros போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ எனக்கு -3 வேணும். -3 எப்படி எழுதலாம்? 0லாம் 1 மாற்றுங்க, 1லாம் 0 மாட்டாங்க. 0 0 0 0 அப்படின்னா 1 1 1 1. 0 0 1 1 அப்படின்னா 1 1 0 0. அவ்வளோதான், ஓவர். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சிருது. இதில் ஒரே ஒரு நோட்டுன்னு சொல்லிட்டு சில புக்ஸில் கொடுப்பாங்க. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ 0 இருக்கு இல்லையா? 0 எப்படி எழுதலாம்? 0 0 தான். இன்னும் 8 பிட்ஸில் எழுதணும். 8 0 போட்டுருங்க. அவ்வளோதான். 0 0 0 0 0 0 0 0. 8 zeros போட்டாச்சு. இப்போ எனக்கு -0 எழுதணும். இது -0 எல்லாம் ஒன்று தானே? 0வும் ஒன்று தான், -0 ஒன்று தான். ஆனால் சும்மா எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. -0 அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்படின்னா 0லாம் 1 மாற்றணும், 1லாம் 0 மாற்றணும். அப்படின்னா 1 1 1 1 1 1 வருது. பாருங்களேன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் 0ன்னு எழுதினா 0 0 0 0 0 0 அப்படின்னு எழுதலாம். -0 1 1 1. பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். 0வும் -0வும் ஒரே வேல்யூ தான், 0 தான். வேறு வேறு விதமாக எழுதுறாங்க இல்லையா? இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு போகிறோம். எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 ரெப்ரசன்டேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது, யூஸ்வலாக சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது என்ன, கம்ப்யூட்டர்ஸ்லாம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். பாய்.